அப்பா ஆக்சுவலி வீட்டில் அவர் வந்து மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சளி. அவர் மலைக்கு போயிட்டு ஒரு 3 நாள் மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வீட்டு வந்து மாலை கழட்டி சாமி கும்பிட்டு அவங்க வேலையை முடிச்சு அடுத்து அவங்களோட ரொட்டீன் வேலைக்கு கூட போயிட்டாரு. ஆனால் அந்த பிடிச்ச சளி சரி, இன்னொரு சாமி 7 நாட்டு சளியை விட மோசமாக பிடிச்சி கிடக்குது, முடியவே மாட்டேங்குது. நானும் டெய்லி லிட்டர் கணக்கில் சிந்துன்னு சிந்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ முடியவிடான்னு தெரியல, ஊத்து கூட இப்பட்டு ஊறாது. இந்த சளி வந்து எப்படித்தான் ஊறுமோ தெரியல, நைட்டும் பாலும் ஊறிக்கிட்டே இருக்குதப்பா. மாத்திரைக்கு 7 கூட கேட்கல. சரி ஓகே, நாட்டு வைத்தியம் தான் எதையாவது பண்ணி ஏதாவது சரி பண்ணுவோமேன்னு பார்த்தா நானும் சுக்கு டீ, இஞ்சி டீ, மிளகு டீ, இந்த கடுகு மிளகாத்தூள் இதெல்லாம் தான் குடிக்காமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா டீயும் போட்டு குடிச்சாச்சு. அதெல்லாம் போக சரி ஃபேன் போட்டால் மூக்கடைச்சிக்குது, சாப்பிடும் போது மூக்கடைக்குது பாருங்க. அப்போ எவ்வளோ சளி ஹெவியாக இருக்குது. ஐயோ சாமி முடியலடா சாமி. வர வர சளி பிடிக்கிறது கூட ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு இப்படி தான் இருக்கா சளி பிடிச்சா? என்னால் முடியல. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேறு சளி பிடிக்கிறனால இப்போ சண்டை போடுறதுக்கு அவர் வேறு இல்லை. இல்லைனா கூட மூக்கடைக்குது, வாய் அடைக்குது, நாக்கு அடைக்குதுன்னு அவர்கிட்ட சிட்டு சண்டையாவது போடலாம். அதுக்கு வழியில் அந்த மனுஷன் ஊருக்கு போயிட்டு சும்மா என்னால் முடியல, சிந்தி மூக்கு வேற வலிக்குது. இதுக்கு மேலே கர்ச்சீப் இல்லை, எல்லாத்தையும் துவைக்கணும். போங்கப்பா.